கருங்குளம் பச்சை பசேல்னு விரிஞ்சு கிடக்கிற வயக்காடுகளுக்கு நடுவுல ஊர் சத்தமே இல்லாத ஒரு ஓரத்துல மூச்சடைச்சுக்கிட்டு கிடக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர் விளிம்புல காத்துலயும் மழையிலையும் நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கூரைக்குடியில கோபாலும் அவனோட மனைவி பார்வதியும் வாழ்ந்து வந்தாங்க. வறுமை அவங்க வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. இன்னைக்காவது நம்ம வீட்டு அடுப்புல தீ எரியுமா ஐயா? நேத்து ராத்திரி ஊறுன அந்த கொஞ்சூண்டு பழைய கஞ்சி தண்ணியும் தீர்ந்து போச்சு. வயித்துக்குள்ள பசி தீ சுட்டெரிக்குது. குடலையெல்லாம் சுருட்டி திங்கிற இந்த பசி கொடுமைக்கு முடிவே இல்லையா? பார்வதி, கலங்காத. நான் அதிகாலை பணியிலேயே வயலுக்கு வேலைக்கு ஓடி வந்துட்டேன். சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ள என் கைக்கு கூலி பணம் வந்துடும். இன்னைக்கு உனக்கு நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன். எத்தனை காலம்தான் இந்த நம்பிக்கைய மட்டுமே குடிச்சு வாழறது ஐயா? மாசத்துல பாதி நாள் நம்ம வீட்டு அடுப்புல சாம்பல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. மீதி நாளெல்லாம் இந்த நள்ளிரவு பட்டினியோட தான் கண்ணை மூட வேண்டியிருக்கு. நம்ம வாழ்நாளுக்குள்ள இந்த பாவி வறுமையோட இருட்டு விலகுமா, இல்ல இந்த பட்டினியே நம்மள உயிரோட தின்னு முடிச்சிடுமா? நெஞ்சில உயிரும் கையில தெம்பும் இருக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் பார்வதி. உன்னை ஒரு நாளும் கைவிட்டுட மாட்டேன். காலம் கண்டிப்பா மாறும். நம்ம தலையெழுத்தும் ஒரு நாள் மாறும். எப்பவும் இதே ஆறுதல் வார்த்தைய சொல்லி என்னை ஏமாத்தாதீங்க ஐயா. வாழ்நாளெல்லாம் இந்த சேத்துலயும் வயல்லையும் உழைச்சு மாண்டு போனதுதான் மிச்சம். ஏன் வேற ஏதாவது நல்ல வேலை தேடக்கூடாது? காலம் பூராவும் இந்த வயல் கூலி வேலை மட்டுமே நம்ம விதியா? சரி பார்வதி, உன் வார்த்தைய நான் தட்டல. இன்னைக்கே வேலை முடிஞ்சதும் இந்த ஊருக்குள்ள வேற ஏதாவது நல்ல பிழைப்பு கிடைக்குமான்னு தேடி பாக்குறேன். நீ மனசை தளர விடாதே. அன்னைக்கு மத்தியானம் சுட்டெரிக்கிற வெயில்ல ஜமீன்தாரோட வயல்ல உழைச்சு முடிச்ச கோபால் கையில கிடைச்ச கொஞ்சூண்டு கூலிய தன் வேட்டி நுனியில முடிஞ்சுக்கிட்டான். வயித்துக்குள்ள பசி பேயாட்டம் போட்டது. பசியோட கொடுமையான தவிப்பால அந்த ஊர்லயே ரொம்ப பேர் போன சின்னையாவோட சாப்பாட்டு கடையை நோக்கி அவனோட கால்கள் தானாவே நடந்துச்சு. அது ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க மட்டுமே போகிற சாப்பாட்டு கடை. தம்பி, தயவு செஞ்சு ஒரு தட்டு சோறு, கொஞ்சம் சாம்பார், ரசம் ஊத்தி தாப்பா. வயித்துக்குள்ள பசி தீ சுட்டெரிக்குது, தாங்க முடியல. இத கொண்டு வர்றேன். கொஞ்ச நேரத்துல சூடான சாப்பாடு பரிமாறப்பட்டுச்சு. பல நாளா பட்டினியால் வாடின கோபால் அந்த சாப்பாட்டை அமுதமா நினைச்சு வயிறு முட்டை சாப்பிட்டு நிம்மதியா பெருமூச்சு விட்டான். தம்பி, இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாய் ஐயா. என்னது, 150 ரூபாயா? அட கடவுளே, ஒரு தட்டு சாதாரண சோற்றுக்கு இவ்வளவு பெரிய தொகையா? எந்த ஊர் சந்தைக்கு போனாலும் 20-30 ரூபாயில நிறைவான சாப்பாடு கிடைக்குமே தம்பி. இது என்ன அநியாயம்? யோவ், இது சாதாரண சோற்று கடை இல்ல, சின்னையா அண்ணனோட உயர்தர உணவகம். இங்க பரிமாறப்படுற ஒவ்வொரு பருக்கையும் தரமானது. அதுக்கு ஏத்த விலைதான் இருக்கும். தம்பி, என் நிலைமைய புரிஞ்சுக்கோப்பா. நான் அன்றாடம் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிற ஏழை. என்கிட்ட இருக்கிறது மிக கொஞ்சமான பணம் தான். வழக்கமான விலையா இருக்கும்னு நினைச்சு தெரியாம சாப்பிட்டுட்டேன். தயவு செஞ்சு என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் தவணை கொடுங்க. நான் சிறுக உழைச்சு பாக்கி பணத்தை கட்டிடுறேன்பா. அவங்களோட காரசாரமான பேச்சை கேட்ட சாப்பாட்டு கடை முதலாளி சின்னையா அதிகாரக்கேத்தோட தன்னோட அறையிலிருந்து வெளியே வந்தான். என்னடா சத்தம் இங்க? முத்து, யாருடா இந்த கந்தல் துணிக்காரன்? அண்ணா, இவன் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்ப கையில காசு இல்லைன்னு சொல்லி நாடகம் ஆடுறான் அண்ணா. ஏண்டா என் கடைக்கு வந்து இலவசமா விருந்து சாப்பிடலாம்னு திட்டம் போட்டியா? கையில காசு இல்லாதப்ப எந்த தைரியத்துல இங்க அடி எடுத்து வச்ச? தெருவோரத்துல கிடக்கிற தள்ளுவண்டி கடையில போய் சோறு தின்ன வேண்டியதுதானே? ஐயா பெரியவரே, உங்க கடையில இவ்வளவு அதிக விலை இருக்கும்னு இந்த ஏழைக்கு தெரியாம போச்சுயா. நான் செஞ்ச பெரும் தவறுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஐயா. என் வியர்வையை சிந்தி உங்க ஒவ்வொரு காசையும் திருப்பி கொடுத்துடுறேன். ஏழையா இருந்தா என்ன, பிச்சைக்காரனா இருந்தா என்ன? என் கடையில சாப்பிட்டா உடனே பணத்தை தூக்கி எறியணும். சின்னையா யாருக்கும் கடன் கொடுக்கறவன் இல்ல. இப்போவே அந்த 150 ரூபாய மரியாதையா எடு, இல்லனா உன் உயிரை இங்கேயே பிடுங்கிடுவேன். ஐயா, நேர்மையா என் வறுமைய உங்ககிட்ட சொல்றேன். என் உழைப்புல கிடைச்ச மொத்த சம்பாத்தியமும் இந்த 30 ரூபாய் மட்டும்தான் ஐயா. இத முதல்ல வச்சுக்கோங்க. மீதி பணத்துக்காக உங்க கடையில என்ன வேலை வேணும்னாலும் செய்யறேன். என்ன தைரியம் உனக்கு? என் முன்னாடி நின்னுகிட்டு பேரம் பேசுறியா? முத்து, இவனுக்கு வீம்பு அதிகமாயிடுச்சு. என் கடையில வந்து ஏமாத்த நினைச்சா என்ன கதி ஆகும்னு இவனுக்கு நல்லா பாடம் கத்துக்கொடு. முத்து பாய்ஞ்சு வந்து கோபாலோட சட்டைய பிடிச்சு இழுத்து அவனை கண்ட மேனிக்கு அடிக்கத் தொடங்கினான். கோபாலோட கிழிஞ்ச சட்டை தொங்கியது. கொடூரமான அடிகளை தாங்க முடியாம அவன் இரக்கமே இல்லாம தரையில தூக்கி வீசப்பட்டான். ஐயோ ஐயா, விட்டுடுங்க. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நான் ஒரு அனாதை ஏழை ஐயா. என்னை உயிரோடு விட்டுடுங்க. ஏழையா இருந்தா தன் எல்லை எதுவோ அதோட அடங்கி வாழணும். என் கடையில வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்ட கொழுப்புக்கு இதுதான் தண்டனை. இனிமேல் இந்த பக்கம் உன் நிழல் பட்டால் உயிரோட போக மாட்டேன், புரியுதா? சுற்றிலும் கூடியிருந்த ஊர் மக்கள் சிலர் இந்த கொடூர காட்சிய கலங்கன கண்ணோட பார்த்துக்கிட்டு நின்றாங்களே தவிர அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் பயந்து ஒருத்தர் கூட அந்த ஏழைக்காக குரல் கொடுக்க வரல. உடம்பெல்லாம் காயங்களோட வலியோடும் நெஞ்செல்லாம் சொல்ல முடியாத அவமான தீயோடும்
கோபால் தன்னோட இருட்டான கூரை குடிலை நோக்கி தள்ளாடியபடியே நடந்து போனான். தள்ளாடுற எட்டுகளோட உடம்பெல்லாம் காயங்களோட வலியோடும் கோபால் தன்னோட குடிலோட வாசலை அடைஞ்சப்போ அவனோட கிழிஞ்ச சட்டையையும் ரத்தம் வழியுற மூஞ்சியையும் பார்த்த பார்வதி அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். ஐயோ, என்ன கொடுமை இது ஐயா! உங்க மூஞ்சியெல்லாம் ரத்தம் வழியுதே. எந்த பாவி கை வச்சது உங்க மேல? என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கே. பார்வதி, பசிமயக்கத்துல சின்னையாவோட ஆடம்பரமான சாப்பாட்டு கடைக்குள்ள போயிட்டேன். தின்ன சோத்துக்கு குடுக்க என்கிட்ட முழு பணமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மிருகத்தை போல என்ன அடிச்சு துவச்சிட்டாங்க. ஆண்டவனே, வறுமையில வாழ்ற ஏழை மனுஷன்னு கொஞ்சம் கூட இரக்கமில்லாம இப்படியா அவமானப்படுத்தி அடிப்பது? இந்த கொடூரத்தை நாம சும்மா விடக்கூடாது. நாளைக்கு காலையிலேயே ஊர் கிளைவர் ராமன் கிட்ட போய் முறையிடுவோம். நமக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். சரிதான் பார்வதி, நாளைக்கே நம்ம தலைவர் முன்னாடி நிப்போம். ஏழையோட உயிரும் ரத்தமும் அவ்வளவு மலிவானதா போச்சுதான்னு கேட்டுடுவோம். மறுநாள் விடியற் காலையில நெஞ்சில நியாயத்துக்கான தாகத்தோட கோபாலும் பார்வதியும் ஊர் தலைவர் ராமனோட பிரம்மாண்டமான மாளிகையை நோக்கி போனாங்க. தலைவர் ஐயா, அந்த சின்னையா நேத்து என்னை அநியாயமா மிருகத்தனமா அடிச்சு துவச்சிட்டாரு. நான் ஒரு அனாதை ஏழை. சாப்பாட்டு கடையில இவ்வளவு அதிக விலை இருக்கும்னு தெரியாம சாப்பிட்ட குற்றத்துக்காக, கொஞ்சூண்டு காசை கொடுக்க தாமதமானதுக்காக என்ன ஆளை வச்சு வதச்சிட்டாரு ஐயா. எங்களுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கோபால், சின்னையா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு, செல்வாக்கு உள்ளவரு. அவரோட உணவகத்துல சாப்பாட்டு விலை அதிகம்ங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. கையில காசு இல்லாதப்ப நீ ஏன் அங்க போய் ஆசைப்பட்ட? தலைவர் ஐயா, விவரம் தெரியாம நான் அங்க போனது தவறுதான். ஆனால் அதுக்காக ஒரு மனுஷனை மாடு போல அடிச்சு துவைக்கிறது தானா நியாயம்? கொஞ்சம் பொறுமையா பேசி என் கூலி பணத்துல இருந்து சிறுக வாங்கி இருக்கலாமே. இது என்ன கொடுமை? இதோ பாரு கோபால், சின்னையா என் நெருங்கிய நண்பர் மட்டும் இல்ல, இந்த ஊரோட தூண் போன்றவர். அவர் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம பிரச்சனைய பெருசாக்காம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு பாக்கி பணத்தை கட்டிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஐயா, ஊருக்கே நியாயம் வழங்க வேண்டிய நீங்களே இப்படி பணக்காரருக்கு சாதகமா பேசினா எங்களைப் போன்ற அனாதை ஏழைக யார நம்பி வாழ்றது? இதுதானா உங்களோட நியாயம்? நான் அநியாயமா பேசல பார்வதி, உலகத்துல இருக்கிற நிதர்சனத்தை தான் சொல்றேன். வேணும்னா சின்னையாகிட்ட இது பத்தி ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். அவ்வளவுதான் என்னால முடியும். கிளம்புங்க. நெஞ்சில பாரத்தோடும் கண்ணுல ஏமாற்ற கண்ணீரோடும் கோபாலும் பார்வதியும் அங்கிருந்து திரும்பினாங்க. பணத்தோட பளபளப்புக்கு முன்னாடி தன்னோட நியாயத்தோட குரல் நசுக்கப்பட்டுடுச்சுங்கிறத கோபால் நல்லா உணர்ந்தான். பார்வதி, அதிகாரமும் பணமும் இருக்கிறவங்க பக்கம்தான் இந்த உலகமே நிக்குது. நம்ம பக்கம் பேச ஒரு நாதியும் இல்ல. ஆனா என்ன மிருகமா மிதிச்ச அந்த அநியாயத்தை நான் அப்படியே விட்டுட மாட்டேன். இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன். ஐயோ, என்ன செய்ய போறீங்க ஐயா? நம்ம கிட்ட ஆள்பலமும் இல்ல, பண பலமும் இல்ல. எதிர்த்து நிக்க நமக்கு என்ன வலிமை இருக்கு? எனக்கு எதுவுமே புரியல பார்வதி. ஆனா என் நெஞ்சுக்குள்ள அவமானத்தை கொழுந்துட்டு எரியுது. நான் கொஞ்ச நேரம் தனியா போய் யோசிக்கணும். என்ன விட்டுடு. நெஞ்சில ஆத்திரமும் மனசுல ஆறாத வடுவும் சுமந்தபடி கோபால் ஊரோட எல்லைக்கு அப்பால் அடர்ந்து கிடந்த அந்த பயங்கரமான காட்டை நோக்கி நடந்தான். அந்த காடு ஊர் மக்களால மௌனக்காடுன்னு நடுங்க அழைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அடர்ந்த இருளுக்குள்ள போனவங்க யாரும் இதுவரைக்கும் உயிரோட திரும்பியதில்லைங்கிற கொடூரமான வதந்தி ஊரெங்கும் நிலவுச்சு. ஆனா அன்னைக்கு சாவோட பயத்தை விட தாம் பட்ட அவமானத்தோட வேதனையும் அநீதியோட கொடூரமும் கோபாலோட நெஞ்ச அதிகமா சுட்டெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இறைவா, இந்த ஏழையோட வாழ்க்கை காலம் பூராவும் இப்படிப்பட்ட நரகத்திலேயே கழிய வேண்டுமா? இந்த உலகத்துல பிறந்ததுதான் நான் செஞ்ச மாபெரும் பாவமா? வயிற்று பசிக்காக சாப்பாட்டை கேட்டதுக்கு ரத்தம் வழிய அடிச்சு துவைக்கப்பட்டு அவமானப்பட வேண்டியிருக்கே. எங்களுக்கு நியாயமே கிடையாதா? அப்போ அந்த அடர்ந்த இருட்டோட நடுவே ஒரு தெய்வீக ஒளியோட கூடிய மென்மையான அதே நேரம் கம்பீரமான குரல் ஒண்ணு கேட்டுச்சு. மகனே, நள்ளிரவு நெருங்குற இந்த வேளையில மரணத்தோட பயமும் அமைதியும் ஆட்கொண்டிருக்கிற இந்த கொடூர காட்டுக்குள்ள நீ என்ன செய்யற? யாரு நீங்க? சுத்திலும் கும்மிருட்டா இருக்கே. இந்த இருட்டிலையும் என் சோகத்தை எப்படி உங்களால பார்க்க முடிஞ்சது? மகனே, பயப்படாதே. நான் இந்த காட்டுல தவம் செஞ்சு வாழ்ற அருணகிரி முனிவன். உன் முகம் முழுக்க பூசி இருக்கிற அவமானத்தோட வடுவையும் உன் கண்ணுல வழியிற கண்ணீரோட வேதனையையும் என்னால உணர முடியுது. உன் நெஞ்சை சுட்டெரிக்கிற அந்த ஆறாத வடு என்ன மகனே? சாமி, நான் உழைப்ப மட்டுமே மூலதனமா கொண்ட ஒரு ஏழை. இன்னைக்கு பசியோட கொடுமையால ஒரு சாப்பாட்டு கடைக்கு போனேன். தின்ன சாப்பாட்டுக்கு என்கிட்ட முழுசா பணம் இல்லாம போனதுக்காக மிருகத்தை போல என்னை அடிச்சு துவைச்சு அவமானப்படுத்தி துரத்திட்டாங்க சாமி. ஊர் தலைவர்கிட்ட நியாயம் கேட்க போனா அவரும் பணக்காரனோட பக்கமே நிக்கிறாரு. இந்த உலகத்துல ஏழையோட கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லையா? மகனே, அதிகாரமும் பணச்செருக்கும் கொண்ட மனுஷங்க ஏழைகளை வதைக்கிறத நான் பலகாலமா பார்த்துட்டு வர்றேன். ஆனா உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தினவங்களை பழிவாங்க துடிக்காம இந்த அநியாயத்தை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறாயே.
உன் மனசோட ஆழத்துல என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு மகனே. சாமி, என் வாழ்நாள்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானே ஒரு சாப்பாட்டு கடைய தொடங்குவேன். அதுல என்னை போல பசியோட வர்ற எந்த ஒரு ஏழையையும் ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டேன். ஏழை எளிய மக்கள் அனைவரும் வயிறு நிறைய மகிழ்ச்சியோட சாப்பிடுற வகையில மிக குறைந்த விலையில அமுதமான உணவை வழங்கி உபசரிப்பேன். ஆனா அதெல்லாம் வெறும் கனா சாமி. ஒரு சாப்பாட்டு கடை வைக்க என்கிட்ட ஒரு காசு கூட பணம் இல்லையே. முனிவர் அருணகிரியார் புன்னகைத்தாரு. அவரு தன் வலது கைய உயர்த்தின கணத்துல அந்த கும்மிருட்டுல ஒரு பொன்னிற ஒளி வீசுச்சு. அவரோட கைகள்ல தொன்மையான விசித்திரமான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு சிறிய வெண்கல அகப்பை சுடரொளியோட தோணுச்சு. மகனே, உன் நெஞ்சில் இருக்கிற இரக்கமும் நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ இந்த வெண்கல அகப்பையை பெற்றுக்கொள். இது வெறும் அகப்பை இல்லை, அபாரமான தெய்வீக சக்தி கொண்ட ஒரு மாயக்கரண்டி. இதை ஏதேனும் ஒரு வெறும் பாத்திரத்தோட நடுவே வச்சு நீ எந்த உணவோட பெயரை மனசார உச்சரிச்சாலும் கண நேரத்துல அந்த பாத்திரம் முழுசும் அமுதமான உணவா நிரம்பி வழியும். சாமி, என்ன சொல்றீங்க? இது சாத்தியமா? இது நிஜம்தானா? இது முனிவர்களோட தவத்தோட பலனால உருவான வரம் மகனே. ஆனா கவனமா கேளு. இந்த அகப்பையோட சக்தியை தக்க வைக்க 3 கண்டிப்பான நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது, இந்த அகப்பையோட ரகசியத்தை உன் உயிரான பொண்டாட்டியை தவிர வேறு எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்லக்கூடாது. இரண்டாவது, நீ செஞ்சு விக்கிற உணவோட விலையை எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் 20 ரூபாய்க்கு மேல உயர்த்தக்கூடாது. மூணாவது, வாரத்துல ஒரு நாள் பசியால வாடி வர்ற அத்தனை ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் இலவசமா வயிறு முட்ட உணவு வழங்கி உபசரிக்கணும். இந்த 3 நிபந்தனைகள்ல ஒன்னை நீ மீறினாலும் அதே கணத்துல இந்த அகப்பையோட தெய்வீக சக்தி என்றென்றைக்குமா மறைஞ்சிடும். சாமி, என் உயிரே போனாலும் இந்த நிபந்தனைகளை நான் மீற மாட்டேன். நீங்களா எனக்கு காட்டுன இந்த நல்வழியை விட்டு பேராசைங்கிற பாதாளத்துல ஒருபோதும் வீழ மாட்டேன் சாமி. நல்லது மகனே, எப்பவும் மனசுல வச்சுக்கோ. பேராசைங்கிற தீ மனுஷனை என்றென்றைக்குமா அழிச்சிடும். உன் நேர்மையும் தர்மமுமே உன்னை என்றும் காக்கும். இந்த வார்த்தைகளை அசரீரியா சொல்லிட்டு முனிவர் அருணகிரியார் அந்த அடர்ந்த இருளுக்குள்ள சட்டென்று மறைஞ்சு போனாரு. கோபால் அந்த தெய்வீக அகப்பைய தன் மார்போட இறுக்கமா அணைச்சுக்கிட்டு அளவற்ற மகிழ்ச்சியோடையும் புதிய நம்பிக்கையோடையும் தன் வீட்டை நோக்கி பாய்ஞ்சு ஓடுனான். இருட்டு அடர்ந்து நள்ளிரவை எட்டின வேளையில வீட்டோட வாசலையே வெறிச்சு பாத்துக்கிட்டே இருந்த பார்வதி கதவு திறக்கிற சத்தம் கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா. ஐயோ, இவ்வளவு நேரமா எங்கே ஐயா போயிருந்தீங்க? அந்த இருட்டு காட்டை கண்டாலே ஊரே நடுங்குமே. உங்களுக்கு ஏதும் ஆகிவிட்டதோன்னு என் உயிரே போயிருச்சு ஐயா. பார்வதி, பயப்படாத. நான் ஊர் எல்லை தாண்டி அந்த மௌன காட்டுக்குள்ளதான் போயிருந்தேன். அங்கே என் வேதனையை துடைக்க அருணகிரி முனிவர் காட்சியளிச்சாரு. இதோ பாரு, அவரு தன் கையால எனக்கு கொடுத்த தெய்வீக அகப்பை. என்ன ஐயா சொல்றீங்க? இது வெறும் சாதாரண கடைகள்ல விக்கிற பழைய வெண்கல கரண்டி போலதானே இருக்கு. இதுல என்ன விசேஷம் இருக்க போகுது? இது சாதாரண அகப்பை இல்ல பார்வதி. இது அமுத சுரபியை போன்ற மாய சக்தி கொண்டது. காலியா இருக்கிற எந்த பாத்திரத்திலையும் இத வச்சு நம்ம விரும்புற உணவோட பேரை உச்சரிச்சா போதும். கண நேரத்துல சுட சுட அமுதமான உணவு அந்த பாத்திரத்துல தானாவே நிரம்பி வழியும். ஆனா இதுக்குன்னு சில கண்டிப்பான நிபந்தனைகள் இருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம இருவரை தவிர வேற எந்த உயிருக்கும் சொல்லக்கூடாது. என்னால இத நம்பவே முடியலையே ஐயா. வெறும் கரண்டில உணவு தானா வருமா? நிஜமாவா சொல்றீங்க? வா பார்வதி, உனக்கு நானே நேரடியா செஞ்சு காட்டுறேன். கோபால் சமையல் அறையில இருந்த ஒரு சுத்தமான பெரிய பித்தள பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சான். அந்த விசித்திரமான வெண்கல அகப்பைய உள்ள வச்சு இப்படி சொன்னான். சுட சுட மணக்க சாம்பார் சாதம் வேண்டும். அடுத்த நொடி அந்த சின்ன கூரை குடியில முழுக்க நறுமணம் கமழும் ஆவி பறக்க தொடங்குச்சு. அந்த பாத்திரம் முழுசும் நெய் மணக்கிற பருப்பு காய்கறிகள் நிறைந்த அமுதமான சாம்பார் சாதத்தால நிரம்பி வழிஞ்சுது. பார்வதி வியப்போட உச்சிக்கே போய் வாயடைச்சு அப்படியே உறைஞ்சு போனா. ஆண்டவனே, இது என்ன அற்புதம்! என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே ஐயா. இனிமே நம்ம வீட்டுல பசிங்கிற வார்த்தைக்கே இடமில்லையா? ஆமா பார்வதி, ஆனா இந்த தெய்வீக வரத்தை நாம நம்ம சுயநலத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. முனிவர் நமக்கு இட்ட கட்டளை இதுதான். நாம இந்த வீட்டை ஒரு எளிய சாப்பாட்டு கடையா மாத்தணும். பசியோட வர்ற அத்தனை ஏழை எளிய மக்களுக்கும் பசியாத்தணும். உணவோட விலைய எந்த காலத்திலயும் 20 ரூபாய்க்கு மேல உயர்த்தக்கூடாது. எவ்வளவு உன்னதமான யோசனை ஐயா. நமக்கு பட்ட அவமானம் இந்த ஊர்ல வேற எந்த ஏழைக்கும் வரக்கூடாது. நாளைக்கு விடியலையே நாம இந்த தர்ம சாப்பாட்டு கடைய ஆரம்பிப்போம். மறுநாள் விடியற்கால சூரியன் உதிக்கிற வேளையில கோபால் தன் சின்ன கூரை குடிலோட வாசல்ல ஒரு மரப்பலகைய நட்டுனான். அப்போ அந்த வழியா வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஒரு ஏழை தொழிலாளி அந்த பலகைய பார்த்து வியப்போட நின்னான். ஏப்பா கோபால், என்ன இது? உன்னோட வீடே சாப்பாட்டு கடையா மாதிரி இருக்கா? இங்க என்னதான் கிடைக்கும்? வாருங்க ஐயா, உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு கேளுங்க. நொடி பொழுதுல சுட சுட தயார் செஞ்சு தர்றோம். விலை எதுவா இருந்தாலும் வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். என்னது, 20 ரூபாய்க்கு நல்ல உணவா?
என்னப்பா கிண்டல் செய்யறியா? சரி, உன்னால முடிஞ்சா எனக்கு சுட சுட மனம் கமழும் பிரியாணி கொண்டு வா பார்ப்போம். இதோ ஐயா, கொஞ்ச நேரம் உட்காருங்க. கோபால் வீட்டுக்குள்ள போய் அகப்பைய வச்சு மனசார வேண்டினான். அடுத்த சில நிமிஷங்கள்ல தட்டுல ஆவி பறக்கிற நறுமணம் வீசுற சுவையான பிரயாணியும் தயிர் பச்சடியும் கொண்டு வந்து பரிமாறப்பட்டுச்சு. அந்த உணவோட மனமே சுற்றிலும் பரவி ஆள தூக்குச்சு. வாடிக்கையாளர் ஒரு பிடி எடுத்து வாயில வச்சதும் சுவையில மெய்மறந்து கண்ண மூடினான். அட கடவுளே, இது என்ன ருசி! என் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு திவ்யமான பிரயாணிய நான் சாப்பிட்டதே இல்லப்பா. இதெல்லாம் ராஜாக்கள் சாப்பிடுற உணவல்லவா? இதையா வெறும் 20 ரூபாய்க்கு தர்ற? ஆமாம் ஐயா, இது ஏழைகளுக்கான சாப்பாட்டு கடை. நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. உங்க நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்க. அந்த வாடிக்கையாளர் அளவற்ற மகிழ்ச்சியோட 20 ரூபாய கொடுத்துட்டு ஊர் வீதி எங்கும் கோபாலோட சாப்பாட்டு கடைய பத்தி பெருமையா பேசிக்கிட்டே போனார். செய்தி காட்டு தீ போல ஊரெங்கும் பரவுச்சு. நாட்கள் செல்ல செல்ல ஏழைகளும் பாட்டாளிகளும் கூலிகளும் பார்வதி உணவகத்தை நோக்கி படையெடுக்க தொடங்குனாங்க. கோபாலோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலைமோதியது. சின்னையாவோட சாப்பாட்டு கடை மெல்ல மெல்ல களை இழக்க தொடங்குச்சு. எப்பவும் கூட்டம் அலைமோதுற அந்த உயர்தர உணவகத்துல இப்போ ஈயாடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் உணவக மேலாளன் முத்து பதற்றமும் வியர்வையும் வழிய சின்னையாவோட அறைக்குள்ள ஓடி வந்தான். அண்ணா, பெரிய பேரதிர்ச்சி அண்ணா. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டு கடையோட வாசல் படி கூட யாரையும் மிதிக்கல அண்ணா. ஊர்ல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் ஏழைகளும் அந்த புதிய சாப்பாட்டு கடையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா உளர்ற? என்ன புதிய சாப்பாட்டு கடை? ஊர்ல என்ன எதிர்த்து வியாபாரம் செய்ய எவனுக்கு தைரியம் வந்துச்சு? அண்ணா, அது வேற யாரும் இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி காசு இல்லன்னு சொல்லி நீங்க அடிச்சு துரத்துனீங்களே, அந்த கோபாலும் அவனோட பொண்டாட்டி பார்வதியும் சேர்ந்து ஆரம்பிச்ச சாப்பாட்டு கடைதான் அது. இப்போ அவன் வெறும் 20 ரூபாய்க்கு ராஜ விருந்தையே தர்றான் அண்ணா. சுவையும் அமுதமா இருக்குதாம். என்னது, அந்த பிச்சைக்கார பயலா வெறும் 20 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கறானா? ஏதோ மக்கி போன அழுகிய பொருளை வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இல்ல அண்ணா, சந்தேகப்பட்டு நானே நேர்ல போய் ரகசியமா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். தெய்வலோக உணவை போல அத்தனை சுவை அண்ணா. வெறும் 20 ரூபாய்க்கு அவனால எப்படி இப்படி ஒரு சாப்பாட்டை கொடுக்க முடியுதுன்னு நினைச்சா எனக்கு தலை சுத்துது. அன்னைக்கு ராத்திரி வியாபாரத்துல பேரடியை சந்திச்ச சின்னையா தூக்கம் வராம தன்னோட ஆடம்பர மாளிகையில தவிப்போட இருந்தான். அவனோட பொண்டாட்டி செல்லம்மாள் கவலையோட அவன் அருகே வந்தா. செல்லம்மாள், அந்த அனாதை பயல் கோபால் நமக்கு நேர் எதிரே ஒரு தர்ம சத்திரம் போல சாப்பாட்டு கடையை திறந்து நம்ம பரம்பரை வியாபாரத்தோட அடிவேரையே அறுக்க பாக்குறான். இதனால நமக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுது. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டியாகணும். யோசிச்சு பாருங்க ஐயா, ஒரு சாதாரண கூலி வேலைக்காரனால எப்படி 20 ரூபாய்க்கு தேவாமிர்தம் போன்ற உணவை கொடுக்க முடியும்? இதுல ஏதோ மாபெரும் ரகசியம் மறைஞ்சிருக்கு. அவன் என்ன செய்யறான்னு ரகசியமா ஒற்றன் வச்சு நோட்டம் விடுங்க. சரியான யோசனை செல்லம்மாள். நாளைக்கு விடியல்ல இருந்தே முத்துவை அவனோட நிழல் போல தொடரச் சொல்றேன். அவனோட திருட்டுத்தனத்தை உடனே வெளிக்கொண்டு வர்றேன். பல நாட்கள் முத்து கோபாலோட வீட்டை இரவும் பகலும் கண் கொத்தி பாம்பா கண்காணிச்சான். ஆனா எந்த ஒரு சின்ன ரகசியத்தையும் அவனால கண்டுபிடிக்க முடியல. கோபால் அந்த தெய்வீக அகப்பைய மிகவும் கவனமா வீட்டோட உள்பக்கம் பூட்டின அறைக்குள்ள மட்டுமே பயன்படுத்தி வந்தான். அண்ணா, எத்தனை நாள் கண்காணிச்சும் ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்கலன்னா அவன் அதிகாலையிலேயே சமையல் அறைக்குள்ள போய் கதவை நல்லா பூட்டிக்கிறான். அப்புறம் சில நிமிஷங்கள்லயே கதவை திறக்கிறான். பார்த்தா தட்டு தட்டா பாத்திரம் பாத்திரமா புகை பறக்கும் சுவையான உணவுகள் தயாராக இருக்குது. அங்க காய்கறிகள் அரிசி மூட்டைகள் வாங்குறத கூட நான் பார்க்கல அண்ணா. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே நேரடியா போய் களத்துல இறங்கி பாக்குறேன். மறுநாள் மத்தியானம் சின்னையா ஒரு சாதாரண வாடிக்கையாளரை போல தன் முகத்தை மறைச்சுக்கிட்டு கோபாலோட எளிய சாப்பாட்டு கடைக்குள்ள அடி எடுத்து வச்சான். எனக்கு ஒரு தட்டு சுட சுட மட்டன் பிரியாணி கொண்டு வா. கோபால் தன் சாப்பாட்டு கடையோட வாசல்ல நிக்கிறது தன்னை அடிச்ச அதே சின்னையாதான்ங்கிறத நொடியில அடையாளம் கண்டுக்கிட்டான். ஆனா மனசுக்குள்ள எந்த கோபத்தையும் காட்டாம அமைதியான புன்னகையோட அவனுக்கு மரியாதை செஞ்சான். இதோ ஐயா, கொஞ்சம் உட்காருங்க, சுட சுட கொண்டு வர்றேன். கோபால் மட்டன் பிரியாணிய தட்டில் அள்ளி வச்சு சின்னையாவோட முன்னாடி பரிமாறினான். சின்னையா தயக்கத்தோட ஒரு பிடி அள்ளி வாயில வச்சான். அடுத்த கணமே உணவோட ஈடற்ற நறுமணமும் சுவையும் அவனோட நாவ அசைபோட வச்சன. கர்வத்தால வீங்கியிருந்த அவனோட மனசு திகைப்புல உறைஞ்சுது. அட கடவுளே, இது என்ன சுவை! என் வாழ்நாள்ல நான் செஞ்ச உணவுகள் எதுவும் இந்த சுவைக்கு ஈடாகாது. இந்த பயலுக்கு எப்படி இப்படி ஒரு சமையல் கலை கை வந்துச்சு? யோவ், இதுக்கு கட்டணம் எவ்வளவு? வெறும் 20 ரூபாய் மட்டும்தான் ஐயா. 20 ரூபாய தூக்கி எரிஞ்சிட்டு ஆத்திரத்தோடும் பொறாமையோடும் வெளியேறின சின்னையா தனக்குள்ளே பேசிக்கிட்டான். இல்ல, இது சாதாரண சமையல் இல்ல. இவன் நிச்சயமாக ஏதோ மாய வித்தையோ மந்திரத்தையோ தான் செய்றான். இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சு அந்த சக்தியை என் வசமாக்கலனா என் பேரு சின்னையா இல்ல.
அன்னைக்கு ராத்திரி பொறாமை தீயில வெந்துகிட்டு இருந்த சின்னையா முத்துவை தன் அறைக்கு கூப்பிட்டு பாதகமான திட்டம் தீட்டுனான். முத்து, நடுநிசி வேளையில அந்த கோபாலோட வீட்டுக்குள்ள ரகசியமா நுழைஞ்சு அவனோட விசித்திரமான ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணா, அடுத்தவன் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறது மாபெரும் தவறல்லவா? மாட்டிக்கிட்டா ஊரே காரி துப்புமே. மூடனே, என் பரம்பரை வியாபாரத்தையும் இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கையும் காப்பாத்த நான் எப்பேற்பட்ட பாதகச் செயலையும் செய்வேன். வாய மூடிக்கிட்டு என் பின்னாடி வா. அடர்ந்த நள்ளிரவுல இரவோட இருட்ட போர்வையா போத்திக்கிட்டு 2 பேரும் பாம்ப போல சத்தமில்லாம கோபாலோட கூரைக்குடிலை சுத்தி வந்தாங்க. மூடியிருந்த ஜன்னல் இடுக்கின் வழியா சின்னையா தன் கொடூர கண்ணை உள்ள செலுத்தினான். அங்கே கோபால் தன் வீட்டோட நடுவுல ஒரு காலியான பித்தள பாத்திரத்தை வச்சு அந்த பழமையான வெண்கல அகப்பைய உள்ள போட்டான். கண்ணை மூடி சுட சுட கமழும் மணமிக்க பாயசம் வேண்டும் என்று மனசார வேண்டினான். அடுத்த கணமே அந்த சின்ன அகப்பையிலிருந்து ஒரு பொன்னிற ஒளி வீச பாத்திரம் முழுசும் ஆவி பறக்கிற முந்திரி திராட்சை மிதக்கிற சுவையான பாயசத்தால நிரம்பி வழிஞ்சுது. முத்து, பார்த்தாயா அந்த அற்புதத்தை? அந்த சாதாரண கூலி பயலின் கைவசம் இருக்கிறது ஒரு தெய்வீக மாய அகப்பை. அட கடவுளே, பின்ன அற்புதம் இது. அந்த அகப்பையை நாம எப்படியாவது திருட வேண்டும். அது மட்டும் என் கையில கிடைச்சா இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த தேசத்துக்கே நாம தான் கோடீஸ்வரர்கள். 2 பேரும் மாபெரும் வாய்ப்புக்காக காத்து கடந்தாங்க. சில நாட்கள் கழிச்சு கோபாலும் பார்வதியும் கிராமத்து கோவில்ல நடக்கிற திருவிழாவுக்கு போன நேரத்தை பார்த்து சின்னையாவும் முத்துவும் நரி போல சத்தம் இல்லாம அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள நுழைஞ்சாங்க. முத்து, அந்த அகப்பை இங்கதான் எங்கேயாவது பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். தேடுடா சீக்கிரம். சமையலறையோட ஒரு சின்ன மரப்பெட்டிக்குள்ள பட்டு துணியில சுற்றப்பட்டிருந்த அந்த தெய்வீக அகப்பைய கண்டுபிடிச்ச சின்னையா பேரானந்தத்தோட அதை கைப்பத்தினான். 2 பேருமா அதை தூக்கிக்கிட்டு இருட்டோட இருட்டா தங்களோட சாப்பாட்டு கடைய நோக்கி ஓடி தப்பிச்சாங்க. தன் சாப்பாட்டு கடையோட அந்தரங்க அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்ட சின்னையா அடக்க முடியாத பேராசையோட ஒரு பெரிய அண்டாவை எடுத்து நடுவுல வச்சான். கை நடுங்க அந்த அகப்பைய உள்ள வச்சான். ஆஹா, இனி இந்த மாய அகப்பை என் கைவசம். எனக்கு உணவெல்லாம் தேவையில்லை. இதோ நொடி பொழுதுல 100 தூய தங்க நாணயங்கள் வேண்டும். ஆனா சுற்றிலும் அமைதி நிலவுச்சே தவிர பாத்திரத்துல ஒரு சின்ன தூசி கூட தோணல. என்ன இது? ஏன் ஒண்ணும் நடக்கல? எனக்கு சுட சுட சமையல் செஞ்ச மட்டன் பிரியாணி வேண்டும். மீண்டும் எந்த ஒரு அசைவும் இல்லை. பாத்திரம் காலியாவே கிடந்துச்சு. அண்ணா, ஒருவேளை இந்த தெய்வீக அகப்பை நல்ல மனசுள்ள கோபால் கிட்ட மட்டுமே வேலை செய்யுமோ? என்ன அநியாயம்டா இது? என் சொந்த கையால திருடி எடுத்துட்டு வந்த பிறகும் இந்த அகப்பை எனக்கு ஏன் பணிய மறுக்குது? இதுலயும் அந்த பிச்சைக்கார பயல் என்னை ஏமாத்திட்டானா? அதே நேரத்துல கோவில்ல இருந்து வீட்டுக்கு திரும்பின கோபால் சமையலறை பெட்டி திறந்து கிடக்கிறத பார்த்து திடுக்கிட்டான். உள்ள இருந்த தெய்வீக அகப்பை காணாம போனத பார்த்து அவனோட நெஞ்சம் நடுங்குச்சு. பார்வதி, ஓடி வாடி. நம்ம அகப்பை எங்க? அது பெட்டியில இல்லையே. ஐயோ, என்ன சொல்றீங்க ஐயா? நாம கோவிலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி பத்திரமா பூட்டித்தானே வச்சோம். எப்படி அநியாயமா காணாம போகும்? நிச்சயமா யாரோ தர்ம நெறியற்ற பாவிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடிட்டாங்க. நேத்தைய தினம் நம்ம சாப்பாட்டு கடைக்கு வந்து சந்தேகத்தோட பாத்துட்டு போனானே, இது அந்த இரக்கமற்ற சின்னையாவோட கொடூர வேலையாத்தான் இருக்கும். ஐயோ, இப்போ நாம என்ன செய்யறது ஐயா? அந்த அகப்பை இல்லாம நாம எப்படி சாப்பாட்டு கடைய நடத்தி ஏழைகளோட பசிய போக்குவோம்? நம்ம வாழ்க்கையே மீண்டும் இருண்டு போச்சே. பார்வதி, கலங்காத. அருணகிரி முனிவர் அன்னைக்கு சொன்ன தீர்க்கமான வார்த்தைகள் உன் நினைவில் இருக்கா? அந்த அகப்பை நேர்மையும் தர்ம நெறியும் இரக்க குணமும் உள்ளவங்க கிட்ட மட்டுமே வேலை செய்யும். பேராசையும் வஞ்சகமும் கொண்ட சின்னையாகிட்ட அது ஒருபோதும் வேலை செய்யாது. அது வெறும் இரும்பு கரண்டியா தான் இருக்கும். தான் செஞ்ச தவறை உணர்ந்து அவன் அதை நம்ம கிட்டே கொண்டு வந்து ஒப்படைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அமைதியா இரு. சின்னையா அந்த சிறிய வெண்கல அகப்பையை அங்கும் இங்கும் திருப்பி பலமுறை தட்டி பார்த்து விதவிதமான உணவுகளோட பெயர்களை உறக்க கத்தியும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கல. பாத்திரம் வெறும் காலியாவே கிடந்துச்சு. தோல்வியும் ஆத்திரமும் அவனோட பொறாமை தீய மேலும் கொழுந்து விட்டு எரிய வச்சது. முத்து, இந்த மாய அகப்பை என் கைக்கு அடங்கலனா நான் அந்த பிச்சைக்கார கோபால வேற வழியில முடிப்பேன்டா. அவனோட பரம்பரையையும் அந்த பார்வதி உணவகத்தையும் அடியோடு அழிச்சு ஒழிப்பேன். அண்ணா, என்ன சொல்றீங்க? எப்படி அழிக்க போறீங்க? அவனோட சாப்பாட்டு கடையில பெரிய கலவரத்தை உருவாக்க போறேன். அவன் செய்யற சாப்பாட்டுல ரகசியமா விஷத்தன்மை உள்ள மருந்தை கலந்துடணும். அதை சாப்பிட்டு மக்களுக்கெல்லாம் வயிற்றுப்போக்கும் வாந்தியும் வரும்போது ஊரே பயந்து அவனோட கடைக்கு பூட்டு போடும். ஐயோ அண்ணா, இது மாபெரும் பாதக செயல். சாப்பாட்டுல விஷம் கலந்து அப்பாவி மக்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தா நம்ம உயிருக்கே அது பெரிய பிரச்சனையாகி விடுமே. அதனால எனக்கு என்ன? என் வியாபாரமும் என் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். வாய மூடிட்டு நான் சொல்றதை கேளு. ஆனா பேராசையோட உச்சிக்கு போன சின்னையாவுக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு.
உள்ளூர் பத்திரிகையோட நேர்மையான செய்தி நிருபரான தமிழரசன் சாப்பாட்டு கடையில சின்னையாவோட நடத்த மேல ஏற்பட்ட சந்தேகத்தால அவனை சில நாட்களா தீவிரமா கண்காணிச்சு வந்தாரு. இந்த சின்னையாவோட கண்ணுல ஏதோ கொடூரமான சூழ்ச்சி தெரியுது. இவன் ஏதோ பெரிய அசம்பாவிதத்தை செய்ய திட்டமிடுறான். இவனை நான் இமைக்காம கண்காணிக்கணும். சின்னையா தன் முகத்தை ஒரு கருப்பு துணியால மூடிக்கிட்டு கையில ஒரு சின்ன விஷ மருந்து பாட்டிலோட கோபாலோட வீட்டோட பின்புற சமையலறைய நோக்கி பாம்பை போல நெளிஞ்சு போனான். நிருபர் தமிழரசன் சத்தமில்லாம அவனை பின்தொடர்ந்து போய் தன் கைபேசியோட படப்பிடிப்புல அவனோட ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக காணொளியாக பதிவு செய்ய தொடங்கினாரு. இந்த மருந்த சாப்பாட்டுல கலந்துட்டா போதும், இத திங்கிற மனுஷங்க வயித்து வலியால அலறுவாங்க. ஒரே நாள்ல இந்த கோபாலோட சாப்பாட்டு கடப்பாளா போகும். சின்னையா நடுங்குற கைகளோட ஜன்னல் வழியா கைய நீட்டி பெரிய பாத்திரத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்த சாப்பாட்டுல அந்த மருந்தை கலக்க முயன்றான். அதே கணம் சமையலறையோட கதவை திறந்து கோபால் திடீர்னு வெளியே வந்தான். யாரது? அந்த இருட்டுல என்ன செய்றீங்க அங்க? சின்னையா பதறி அடிச்சுக்கிட்டு ஓட முயன்றான். ஆனா அங்கே மறைஞ்சிருந்த நிருபர் தமிழரசன் பாய்ஞ்சு வந்து அவனோட வழிய மறிச்சாரு. அதே நேரத்துல அந்த வீதியோட போன ஊர் தலைவர் ராமனும் சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்தாரு. என்ன நடக்குது இங்க? சின்னையா, நீயா இது? இந்த நேரத்துல மூஞ்சியில மூடு துணி போட்டுக்கிட்டு கோபாலோட வீட்டோட பின்னாடி என்ன செய்யற? தலைவர் ஐயா, இந்த ஆளோட உண்மையான முகத்திரைய கிழிச்சிட்டேன். இதோ பாருங்க, கோபாலோட சாப்பாட்டு கடையில சாப்பிடுற அப்பாவி மக்களோட உயிரோட விளையாட சாப்பாட்டுல விஷ மருந்தை கலக்க முயன்ற கொடூரன் இவன். அத்தனைக்கும் என் கைபேசியில ஆதாரபூர்வமான காணொளி இருக்குது. இல்ல தலைவர் ஐயா, அது மனித மிருகமே, பணக்காரன்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு நான் பலமுறை சாதகமா பேசினேனே. ஆனா நீ இவ்வளவு தாழ்ந்த புத்தி படைத்த கொடூர குற்றவாளியா? சாப்பாட்டுல விஷம் கலந்து மக்களோட உயிரை பறிக்க துணிஞ்ச உன்னை இனி நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை உடனே காவலாளிகள் கிட்ட ஒப்படைச்சு சிறையில அடைக்க போறேன். கோபால் இத பார்த்து நெஞ்சம் பதறி தலைவர் ராமனோட கால்ல விழாத குறையா கெஞ்சினான். தலைவர் ஐயா, தயவு செஞ்சு பெரியவரை மன்னிச்சு விட்டுடுங்க. தன் வியாபாரம் பாதிக்கப்பட்டுடுச்சேங்கிற ஆதங்கத்துல புத்தி கெட்டி இப்படி செஞ்சுட்டாரு. அவரை சிறைக்கு அனுப்பாதீங்க ஐயா. கோபால், உன் நெஞ்சம் தங்கமானது. உன்னை மிருகமா அடிச்சவனுக்காக கூட இறக்கப்படுறாய். ஆனா இவன் செஞ்சது தனிப்பட்ட மனுஷனுக்கு செஞ்ச துரோகம் இல்ல, ஊர் மக்களோட உயிரையே பறிக்க பார்த்த மாபெரும் குற்றம். இதுக்கு சட்டத்தோட தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்போ இந்த தீய செய்தியை கேள்விப்பட்டு செல்லம்மாள் தலைவிரி கோலமா அங்கே ஓடி வந்தா. ஐயோ, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க ஐயா? நீங்க இவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவரா? உங்களோட அடங்காத பேராசைக்காக நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் பரம்பரை மானத்தையும் இப்படி தெருவுல தூக்கி வீசிட்டீங்களே. செல்லம்மா, என்ன மன்னிச்சிரு. செல்வமும் கர்வமும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. என் வியாபாரம் போயிடுங்கிற பயத்துல நான் மனுஷனா வாழ மறந்து மிருகமா மாறிட்டேன். சின்னையா தான் செஞ்ச மாபெரும் தவறை உணர்ந்து மனப்பூர்வமா திருந்தினான். கோபாலோட கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டான். அத்தோட தான் திருடிட்டு போன அந்த தெய்வீக அகப்பைய தன் கையாலேயே கோபால் கிட்ட திருப்பி கொடுத்து தன் சாப்பாட்டு கடையோட ஒரு பகுதியை ஏழைகளோட பசிய போக்க கோபாலுக்கே தானமா வழங்கினான். அன்னையிலிருந்து மௌனக்காட்டு முனிவரோட அருளாலும் கோபாலோட நேர்மையினாலும் அந்த ஊர்ல பசியால வாடின மனுஷனுங்கிற சொல்லே இல்லாம போச்சு. அடுத்த சில நாட்கள்ல செய்தி நிருபர் தமிழரசன் அந்த ஆதாரபூர்வமான காணொளியை உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்ல ஒளிபரப்பினாரு. அது கிராமம் முழுதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. காட்டுத்தீ போல பரவுன அந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் சின்னையாவோட கொடூர செயலை அறிந்து கொதித்தெழுந்தாங்க. அடக்கொடுமையே, இவ்வளவு நாளா இந்த சின்னையாவை நாம ஊர்லயே பெரிய தர்மவான்னு நினைச்சோமே. ஆனா அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான நஞ்ச ஒளிச்சு வச்சிருப்பான்னு நாம யாருமே எதிர்பார்க்கலையே. உண்மைதான்ப்பா. பசியோட வர்றவங்களுக்கு உணவளிக்கிற தெய்வமா வாழ்ற அந்த சுத்தமான மனசுக்காரன் கோபாலும் அவனோட பொண்டாட்டி பார்வதியும் தான் நிஜமான நல்ல மனுஷங்க. எவ்வளவு வறுமை வந்தாலும் அவங்க நேர்மையையும் தர்மத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. சில வாரங்களுக்கு பிறகு கர்வமெல்லாம் அடங்கி மூஞ்சியில குற்ற உணர்ச்சியும் அவமானமும் வழிய சின்னையா தலைகுனிஞ்ச நிலையில கோபாலோட எளிய கூரைக்குடியில தேடி நேரடியா போனான். கோபால், என் நெஞ்சை சுட்டெரிக்கிற குற்ற உணர்ச்சியோடு உன் முன்னாடி நிக்கிறேன். அன்னைக்கு உன்னை மிருகமா அடிச்சது மாபெரும் தவறு. உன் வீட்டோட பூட்ட உடைச்சு அந்த தெய்வீக அகப்பையை திருடுனது பாதகச் செயல். எல்லாவற்றிற்கும் மேலாக சாப்பாட்டுல நஞ்சை கலக்க துணிஞ்சது மனித குலத்துக்கே நான் செஞ்ச மாபெரும் துரோகம். என்னால உனக்கும் இந்த ஊருக்கும் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் என்ன மனசார மன்னிச்சுடு கோபால். ஐயா, என் மனசுல உங்க மேல எந்த கோபமும் இல்ல, எந்த பகையும் இல்ல. உங்களை நான் என்னைக்கோ மனசார மன்னிச்சிட்டேன். ஆனா நீங்களா தேடிக்கிட்ட இந்த அநீதிக்கு சட்டமும் நீதிமன்றமும் வழங்குற தண்டனையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதானே உலக நியாயம். எனக்கு புரியுது கோபால்.
பேராசையும் கர்வமும் மனுஷனை பாதாளத்துல தள்ளிடும்ங்கிறத என் வாழ்க்கையோட மூலமா நான் உணர்ந்துகிட்டேன். ஐயா, இனிமேலாவது பேராசைய விட்டுட்டு நேர்மையான பாதையில வாழுங்க. அதுவே உங்க மனசுக்கு நிஜமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். நன்றி பார்வதி. இனி என் வாழ்நாளோட மிச்ச நாட்களை நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமா ஏழை எளிய மக்களோட பசியை போக்கவும் அவங்களுக்கு உதவவும் மட்டுமே அர்ப்பணிப்பேன். கோபால், இன்னைக்கு இந்த ஊருக்கே மாபெரும் பெருமையையும் வெளிச்சத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கு உன்னோட இந்த தர்ம சாப்பாட்டு கடை. அன்னைக்கு உனக்கு அநியாயம் செஞ்சப்போ பணத்தோட மயக்கத்துல உண்மைக்கு செவி சாய்க்காம உனக்கு உதவ தவறுனதை நினைச்சு என் நெஞ்சம் தினமும் குமுறுதுப்பா. என்ன மன்னிச்சுடு. ஐயா, கடந்து போன காலத்தை பத்தி பேசி ஏன் உங்க மனச வருத்திக்கிறீங்க? அன்னைக்கு நடந்ததெல்லாம் என் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க என் நேர்மையை உணர்ந்து என் பக்கம் நிக்கிறீங்களே, இந்த ஏழைக்கு அதுவே போதுமானது ஐயா.